ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுங்க. ஒரிஜினல் இமேஜை ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கும்போது செலக்டில் போய்த்து சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்ட்ரோலும் மவுஸ் ஸ்க்ரோல் வீல் கொடுத்து இங்கே ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ செலெக்ஷன் டூல் எடுத்து இங்கே ஹோல்ட் கீயை ஹோல்ட் பண்ணிங்கன்னு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐடியா செலெக்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் அண்ட் மாஸில் வைத்து இந்த ரெண்டாவது டூல் ரிஃபைன் எட்ஜ் டூல் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து பெருசு பண்ணிக்கோங்க. இங்கே நான் வியூவில் போய்த்து இந்த ஓவர்லே கொடுத்து கொள்கிறேன். இந்த ஏஆர் செலெக்ஷன் எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ஓகே, இதில் ஸ்மூத்னஸ் 1 ஃபெதர் 2 கொடுத்து அவுட்புட் செட்டிங்கில் வைத்து அவுட்புட் டு லேயர் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரிஜினல் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் சாலிட் கலர் இதுலேருந்து நான் ஷேட் கலரை பிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டார்க்காக இன்னும் கிரே கலர் மாதிரி கேமரா வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோ. இப்போ இந்த லேயரை இந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி ஃபில்டர் கேலரி இதில் ஸ்கெட்ச் ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணி சாக் அண்ட் க்ரோக்கோல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஜூம் அவுட் பண்ணிக்கொள்வேன். ஓகே, நான் இதில் இந்த மாதிரி லெவல் செட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு இமேஜுக்கும் இந்த வேல்யூ மாறும். நான் இந்த மாதிரி இமேஜ் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கொள்வேன். இப்போ பேப்பர் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர போய்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ட்ராப் பண்ணிக்கோங்க. மேலே இது இங்கே டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. அப்போ இது ஆட்டோவாக கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் விழுந்து இப்படி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இல்லாட்டி இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எடுத்து இது ஷிஃப்டோடு இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீபோர்டில் என்டர் கொடுத்து இதை அப்ளை பண்ணி இது இப்போ இந்த மாதிரி ஹோல்ட் கீயை ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்து இமேஜ் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் லேயர் செலக்ட் பண்ணி அப்புறம் கடைசி பேப்பர் லேயர் ஷிஃப்டோடு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரைட் கிளிக் இதை நேமை டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கோங்க ஒயிட் பேப்பர். இப்போ இதை பிளெண்டிங் மோட் மல்டிப்ளை கொடுத்துவோம். இந்த ஃபோட்டோக்கு லேயரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட இதை தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணி இப்போ அந்த ஒயிட் பேப்பரை செலக்ட் பண்ணி கீழே மாஸ்கை கொடுத்துக்கோங்க. இந்த லேயரை மறுபடியும் கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி இந்த பேப்பர் ஐக்கானை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் I கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது பிளெண்டிங் மோட் லினியர் டாட்ச் ஆட் கொடுத்துக்கோங்க. இங்கே ரைட் கிளிக் கொடுத்து அப்ளை லேயர் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. இதை ரீநேம் பண்ணிக்கோங்க பிளாக் பேப்பர். இது ஹோல்ட்டோட இந்த மாஸ்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீபோர்டில்
பி ப்ரெஸ் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்து இல்லை ஹார்ட்னஸ் இந்த அளவு மட்டும் வச்சுட்டு ஒப்பாசிட்டி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கீயோட செலெக்ஷன்லேருந்து வெளியே போவாங்க. இப்போ இந்த பிளாக் ஏரியாலாம் கலர் பண்ணி ப்ரஷ் சைஸ் சின்னது பண்ணாலும் ஓப்பன் ஸ்கொயர் பேக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்து ஓகே. நான் பிளாக் ஏரியாலாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அந்த லேயரை ஃபில் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிவீல் ஆழமான ஏரியாவில் இந்த மாதிரி ஓகே. நான் இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கொள்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி கத்தி எஃபெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான டுட்டோரியலை சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.